ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன்ஸ் என்னன்னா, அது பாசிட்டிவ் டெஃபினட்டா, நெகட்டிவ் டெஃபினட்டா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா, இல்ல செமி டெஃபினட்டா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டெஃபினட், நெகட்டிவ் டெஃபினட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் குடுத்துருந்தாங்கன்னா, அதோட ஐகன் வேல்யூஸ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். இப்ப லாம்டாங்கிறது நான் ஐகன் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். லாம்டா ஐ ஜென்ரலா இதுதான் ஐகன் வேல்யூஸ். அதாவது லாம்டா 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ, லாம்டா 2, லாம்டா 3 அப்படின்னு எழுதுவோம்ல, அதுதான் லாம்டா ஐன்னு இங்க போட்டிருக்கேன். அப்ப பாசிட்டிவ் டெஃபினிட் அப்படின்னா என்னன்னா, லாம்டா ஐ எல்லா ஐகன் வேல்யூஸும் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா, அப்ப அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை நம்ம பாசிட்டிவ் டெஃபினிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் நெகட்டிவ் டெஃபினிட்னா என்ன அர்த்தம்னா, எல்லா லாம்டா இருக்கும்ல, அதுல எல்லா லாம்டா ஐயும் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா, அப்ப அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை நம்ம நெகட்டிவ் டெஃபினிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, லாம்டா ஐ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, பாசிட்டிவ் டெஃபினிட்னா எல்லா ஐகன் வேல்யூஸும் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ் செமி டெஃபினிட்ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இதோட மீனிங் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு லாம்டாவாவது ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்படின்னா ஒரு ஐகன் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா, அப்ப நமக்கு என்ன தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஓட வேல்யூ 0வா இருக்கும். அதாவது மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா, கன்ஃபார்மா அங்க ஒரு ஐகன் வேல்யூ கன்ஃபார்மா 0வா இருக்கும். அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0னா அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பாசிட்டிவ் செமி டெஃபினிட்டுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம வந்து ஐதர் அது பாசிட்டிவ் செமி டெஃபினிட்டா இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் செமி டெஃபினிட்டா இருக்கலாம். அதோட ரிமைனிங் வேல்யூஸ் ஐகன் வேல்யூஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். அது வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா, ரிமைனிங் எல்லாம் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னும், இத நெகட்டிவ் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் நெகட்டிவ் செமி டெஃபினிட்டுக்கு லாம்டா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்ப அட்லீஸ்ட் ஒரு லாம்டாவாவது இங்க வந்து 0வா இருக்கும். ஆல்சோ ரிமைனிங் வேல்யூஸ்லாம் என்னவா இருக்கும்னா நெகட்டிவ்ஸ்ல இருக்கும். இங்கேயும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஓட வேல்யூ 0வா இருக்கும். ஃபைனல் வந்து இன்டெஃபினிட். இதோட மீனிங் என்னன்னா, போத் ரெண்டு வேல்யூவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருந்துச்சுன்னா, அப்ப அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை நம்ம வந்து இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு லாம்டா ஐயும் ஏதோ ஒரு லாம்டா ஜே ஏதோ ஒரு ரெண்டு ஐகன் வேல்யூஸை எடுத்து நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா, அதோட ப்ராடக்ட் வேல்யூ எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் வேல்யூல இருக்கும். அப்ப போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா, நம்ம அதை இன்டெஃபினிட்னு சொல்லுவோம். எல்லாமே பாசிட்டிவா இருந்தா அது பாசிட்டிவ் டெஃபினைட், எல்லா வேல்யூஸும் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் டெஃபினைட், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் செமி டெஃபினைட், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தா நெகட்டிவ் செமி டெஃபினைட். ஆனா கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருக்கிற நம்ம ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மேட்ரிக்ஸ்ல இருந்தா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை நம்ம மேட்ரிக்ஸ்ல கன்வெர்ட் பண்ண போறோம். மேட்ரிக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து நம்ம இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நமக்கு கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இதை மேட்ரிக்ஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா இதுக்கு மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 and so on. அதே மாதிரி half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 xn. அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் மேட்ரிக்ஸ்ல நம்ம யூசுவலா என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னு சொல்லுவோமா, A11 வருமா, அத அப்ப x1 x1 எழுதுவோமா, அதுதான் x ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 2ன்னு போடுவோமா, அதனால x1 x2 இங்க half இன்டுன்னு போட்டிருக்கும். and so one final term வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் அதாவது nth காலம்னு சொல்லுவோம். அப்ப half into coefficient of x1 xn. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்முக்கு போட்டோம்னா half into coefficient of x2 செகண்ட் ரோங்கிறதுனால x2 ஃபர்ஸ்ட் காலம் அப்ப x1. இந்த டேர்ம் coefficient of x2 the whole square and so on, half into coefficient of x2 xn.
Final term half into coefficient of xn into x1 half into coefficient of xn x2 and so on. Final term வந்து வெறும் coefficient of xn the whole square. அதாவது இந்த பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல இதுல மட்டும் half வராது, பேலன்ஸ் எல்லாத்துலயுமே half வரும். இது வந்து x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் xn ஸ்கொயர் ரிமைனிங் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதாவது நம்ம வந்து a1 a2 அப்படின்னு எழுதுவோம்ல அதுக்கு பதிலா இங்க வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல x1 x2 x1 xn எழுதியிருக்கும். இப்ப நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மை நம்ம இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது x1 ஹோல் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 6. அப்ப இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 6. நெக்ஸ்ட் என்ன ஹாஃப் இன்டுன்னு இருக்கு. இது 3x3 மேட்ரிக்ஸ்ல எழுதணும். ஏன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு. 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா 3x3 மேட்ரிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஹாஃப் இன்டு இதோட வேல்யூ ஹாஃப் இன்டு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டு போட்டுக்கிறேன். கோஎஃபிஷியன்ட்ஸ் அதாவது x1 ஸ்கொயரோட வேல்யூ இங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் x2 ஸ்கொயரோட வேல்யூ 3 போட்டுட்டேன். x3 ஓட வேல்யூ என்ன 3 அதுவும் போட்டுட்டேன். ரிமைனிங் x1 x2 x1 into x2னா இது இதுல வரும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இந்த வேல்யூ வரும். அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன -4னு வந்திருக்கு. இப்ப -4. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க x1 x3 x1 x3யும் x3 x1ம் சேம் தான். இப்ப இதோட வேல்யூ என்ன வரும் 4. நெக்ஸ்ட் 2 1 2 1னா 1 2வும் x1 x2வும் x2 x1ம் 1 தான். அப்ப இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? x2 x3 இதோட வேல்யூ எழுதிக்கிறேன். இதோட வேல்யூ எழுதிக்கிறேன். இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் 6 -2 2 -2 3 -1 2 -1 3. இத பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இங்க என்ன ரோஸ் இருக்கோ அதுதான் காலம்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ரோஸும் காலம்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணா ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா அது என்ன மேட்ரிக்ஸ்னு நம்ம சொல்லுவோம்? A is equal to A டிரான்ஸ்போஸ்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். குவாட்ராட்டிக் ஃபார்முல இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா ஆல்வேஸ் அது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸை நான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றேன். நான் டைரக்டா எழுதுறேன். m1 m22 plus செகண்ட் டேர்ம் வந்து trace of a minor of 1 1 minor of m22 minor of 3 3 லாஸ்ட் டேர்ம் டிட்டர்மினன்ட் ஆஃப் a is equal to 0. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாமா? ஃபர்ஸ்ட் trace ஃபைண்ட் அவுட் பண்றேன். trace is equal to இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணா என்ன வரும் 12. ஃபர்ஸ்ட் காலமோட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்ப இந்த லைனும் இந்த லைனையும் கட் பண்ணிடுவோம். அப்ப பேலன்ஸ் இதுதான் வரும். நெக்ஸ்ட் m22னா இந்த லைனும் இந்த லைனையும் கட் பண்ணிடுவோம். பேலன்ஸ்க்கு மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன் 32. எல்லா டேர்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இதுல இருந்து நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அதுல இருந்து வர ரூட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். நம்ம இது மாதிரியும் ப்ரொசீட் பண்ணலாம். இங்க இருந்து நான் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்றேன். அதுல நீங்க நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல இதோட எல்லா பிரின்சிபல் மைனர் வேல்யூஸும் எடுங்க. இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். அதோட லிங்க் நான் டாப்ல வேணா கொடுக்குறேன், அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர்ஸ்லாம் என்னென்ன அந்த எலமெண்ட் தானே சொல்லுவோம் 6 3 3. இது எல்லாமே எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு.
இப்ப நெக்ஸ்ட் என்னது பிரின்சிபல் மைனஸ் ஒரு 2x2 ஆர்டர் பார்ப்போம். அதுதான் இது நம்ம ஃபைண்ட் அவுட் ஆல்ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஃபைனலா 3x3 ஓட மைனர் என்ன இது, டிட்டர்மினன்ட் வேல்யூவா, அதுவும் எப்படி இருக்கு, எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயே சம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் ஃபர்தரா இது ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. எதனால இந்த ரீசன் பாசிட்டிவ் டெஃபினைட் நம்ம சொல்றோம்னா, எல்லா பிரின்சிபல் மைனர்ஸ் இருக்குதுல்ல அதோட, அதாவது 1x1 பிரின்சிபல் மைனர், 2x2 பிரின்சிபல் மைனஸ், 3x3 பிரின்சிபல் மைனஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம ஃபர்தரா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே நம்ம பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்றேன், அது பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஃபார்மை பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது எந்த கண்டிஷன்ல நம்ம சொல்லுவோம்னா, எல்லாமே எல்லா பிரின்சிபல் மைனர்ஸும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஆல் பிரின்சிபல் மைனர்ஸ் எல்லா ஆர்டர்லயும் பாருங்க. 3x3 மேட்ரிக்ஸ்னா ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3 மூணுத்துலயும் பாருங்க எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்ப டைரக்டா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லிடலாம். அதுவே ஒரு 2x2 மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ட்ரேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிட்டர்மினன்ட்டும் ட்ரேஸும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் குவாட்ராட்டிக் ஃபார்ம். 2x2 மேட்ரிக்ஸ்ல மட்டும் ட்ரேஸும் டிட்டர்மினன்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ட்ரேஸ்னா என்ன, பிரின்சிபல் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா, அந்த வேல்யூ பாசிட்டிவ் ஆகும். டிட்டர்மினன்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல அப்ப நம்ம அதை பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அந்த ட்ரேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மா இன்டெஃபினைட் தான் இருக்கும். ட்ரேஸ் வேல்யூ இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு ட்ரேஸ் வேல்யூ என்ன, 0 + 0 + 0 0. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்டிஃபைனைட். இதுக்கு ஃபர்தரா நம்ம ஐகன் வேல்யூஸ் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணவே தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன்னு, பிரின்சிபல் மைனர்ஸோட சைன் வந்து ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஆச்சுன்னா அப்ப நம்ம வந்து சைன் சேஞ்சஸ் ஆல்டர்னேட்டிவ்லி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா ஸ்டாண்ட் ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஆச்சுன்னா அப்ப நம்ம அதை வந்து நெகட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எக்ஸ்ட்ரா சில டிப்ஸ். நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம சம்ம ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னால இந்த வேல்யூஸ்ல இருந்தே நம்ம இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா இன்டெஃபினைட்டா அப்படின்னு சொல்லி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த 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 4 ஆப்ஷன்லயும் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதோட ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா செமியா அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம இங்க பார்த்தோம்ல, இது வந்து இந்த ப்ரொசீஜர்ல தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனா ஷார்ட்கட் ட்ரிக்ல நம்ம இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இதை செக் பண்ணி பார்த்தோம்னாலே நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோ இல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதோ அந்த ஒர்க்லாம் இல்லாம ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு நமக்கு. இதை செக் பண்ணி பாருங்க. இது சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நம்ம நார்மல் அந்த ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். அப்ப இதுதான் ரைட் ஆன்சர். Thanks for watching.